தடயத்தாரின் நேயர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவிலே இடம்பெற இருக்கின்ற டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் நிகழ்வை பற்றித்தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது டிசம்பர் மாதம் 6ஆம் 7ஆம் திகதிகளிலே ஸ்காப்ரோவிலே இடம்பெற இருக்கின்ற நிகழ்வுக்காக இந்த நிகழ்வுடைய ஒருங்கிணைப்பாளர்களும் எழுத்தாளர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் 4 எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பற்றிய விவரங்களையும் இந்த நிகழ்வு பற்றி நாங்கள் உரையாட இருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்களுக்கும் எங்களோடு உரையாட வந்தவர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த 2025 டொரண்டோ தமிழ் புத்தக அரங்க நிகழ்வு சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையாடலுக்குள்ளே செல்வோம். நன்றி. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2025 அதனுடைய ஏற்பாட்டு குழு சார்பிலே நான் அய்யூப் அஸ்மின், அதே போன்று ஐக்கிய இலங்கை முஸ்லிம் பேரவை கனடாவினுடைய செயலாளர் சகோதரர் ரஹமத்துல்லா மரிக்கார் அவர்களும் என்னோடு இணைந்திருக்கின்றார்கள். இருவருமாக டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக இந்த இடத்திலே வழங்க இருக்கின்றோம். இந்த வாய்ப்புக்கு முதலில் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பாக பேச முடியும். டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் என்பது நீண்ட காலமாக தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு எண்ணம், ஒரு எண்ணக்கரு. அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய காலம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது, கனிந்து வந்திருக்கின்றது. தமிழ் பேசுகின்ற சமூகங்களை தமிழ் மொழியின் பால் ஒருங்கிணைக்கின்ற, ஒன்று சேர்க்கின்ற பண்பாட்டு கலை இலக்கிய கலாச்சார பெருவிழாவாக இது இடம்பெற இருக்கின்றது. டிசம்பர் மாதம் 5, 6, 7ஆம் தேதிகளிலே மதியம் 12 முதல் இரவு 9 மணி வரை மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டர் 90 லிட்டில்ஸ் ரோட் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ என்கின்ற மாநாட்டு மண்டபத்தில் இது இடம்பெற இருக்கின்றது. இதிலே மிக பிரதானமாக புத்தக கண்காட்சியும் விற்பனையும், புத்தக வெளியீடுகளும் அறிமுகமும், யாழ் நூலக நினைவுகள், தமிழ் மொழிக்கு பங்காற்றிய தலைவர்கள் குறித்த பதிவுகள், சங்கிலிய மன்னன் வளர்த்தெடுத்த தமிழும் சங்கிலிய மன்னன் வளர்த்தெடுத்த நல்லிணக்கமும் என்கின்ற தலைப்பிலே ஒரு கலை இலக்கிய நிகழ்வு, காதல் கண்மணியே என்கின்ற வில்லுப்பாட்டு நிகழ்வு, தொல்காப்பிய பாயிரம், அதேபோன்று இசை நிகழ்வுகள், பாரம்பரிய கலை நிகழ்வுகள், சிறுவர் நிகழ்வுகள் என பல்வேறு நிகழ்வுகள் இந்த அரங்கத்தை சிறப்பிக்க இருக்கின்றன. எழுத்தாளர் ஆனா முத்துலிங்கம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிக்கின்ற ஒரு விசேட நூல் இந்த அரங்கத்திலே விசேடமாக வெளியீடு செய்யப்பட இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, சகோதரர் ரஹமத்துல்லா மரிக்கார் அவர்கள் எதற்காக இந்த நிகழ்வு தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே அத்தியாவசியமாக இருக்கின்றது, அவசியமாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை குறித்து ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் தமிழ்நாட்டை நோக்கி பார்க்கும்போது அங்கு மத சாதி வேறுபாடுகள் இல்லாமல் தமிழ் பேசும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து நடப்பதை பார்க்கும்போது அது ஒரு மற்ற தமிழ் மக்களுக்கு ஒரு முன்னோக்காக இருக்கிறது. அது ஒரு உதாரணமாக இருக்கிறது. அங்கு தமிழ் பேசும் மக்கள் தமிழை மையமாக வைத்து ஒன்றிணையும் போது வேறுபாடுகள்
அந்த மக்களுக்குள் போகாமல் தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த தமிழை அடிப்படையாக வைத்து மையமாக வைத்து அவர்கள் செயல்படும் போது அந்த ஒற்றுமையை நிலைநாட்ட அது ஏதுவாக இருக்கிறது. ஸோ அந்த நோக்குடன் இங்கு டொரண்டோவில் வாழும் இலங்கை வாழ் தமிழ் மக்கள், முஸ்லிம்கள், மலையக மக்கள், அதோடு சேர்த்து தமிழ்நாடு, மலேசியா போன்ற இடங்களில் இருந்து வந்திருக்கும் கனேடிய தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரங்கத்தை மையமாக வைத்து ஒன்றிணைந்து எதிர்காலத்திலும் செயல்படக்கூடியதாக வேறு நிலைமைகளுக்கு போகக்கூடியதாக நாங்கள் உயர்ந்து அந்த ஒற்றுமையை பலமாக்கி ஒரு பொதுவான எல்லா விஷயங்களிலும் ஒன்றிணைந்து செயல்பட ஒரு ஃபவுண்டேஷனாக இதை நாங்கள் உருவாக்க இருக்கிறோம். Toronto Tamil Book Fair 2025 is going to be happening at Melbourne Family Resource Centre, number 90, Little's Road, Scarborough, Ontario, on December the 6th and 7th. That's a Saturday and Sunday. The vision of this fair is to bring unity among Tamil-speaking communities around the world, especially in Canada, and to unite the Tamil-speaking community to work together on common issues of interest, and also to promote Tamil language, literature, science, and cultural learnings by making them accessible to everyone. To encourage global knowledge exchange, community cooperation, social harmony, and progress among all Tamil-speaking communities. I hope all of you will join this global event with your family, and the admission is free. So we are looking forward to seeing you at the event on December the 6th and 7th. I hope you will mark on your calendar and join us on that day, and we will have a lot of entertainment and book releases and also a book exhibition, all of them selected for the Toronto Tamil Book Fair 2025. டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2025. ஏற்கனவே சகோதரர் ரஹமத்துல்லா அவர்கள் விளக்கியது போன்று தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களைப் போல எல்லா பிரதேசங்களிலும் இருக்கின்ற தமிழ் மக்கள் தமிழ் மொழி சார்ந்து தங்களை அடையாளப்படுத்துவதும் அவர்கள் ஒருங்கிணைவதும் அவசியமாக இருக்கின்றது என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் பேசுகின்ற மக்களாக ஒருங்கிணைகின்ற ஒரு நிகழ்வாக டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் இடம்பெற இருக்கின்றது. டிசம்பர் 6, 7 திகதிகளிலே இடம்பெற இருக்கின்ற இந்த நிகழ்வின் தொடக்க விழா டிசம்பர் 6 சரியாக 12 மணி முதல் 1 மணி வரை மிக பிரமாண்டமாக பல்வேறு விருந்தினர்கள் முன்னிலையிலே நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அந்த அரங்கத்தின் தொடக்க விழாவிலே நீங்கள் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாக அழைக்கின்றோம். அந்த தொடக்க விழாவோடு தொடங்குகின்ற இந்த தமிழ் புத்தக அரங்கம் தொடர்ச்சியாக 2 நாட்கள் இரவு 9 மணி வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி வரை தொடர்ச்சியாக இடம்பெறும். பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. அவை தொடர்பான விளக்கங்கள் எங்களுடைய இணையதளத்திலே தொடர்ந்தும் பதியப்பட்டிருக்கின்றது. www.torontotamilbookfair.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் டொரண்டோ தமிழ் புக் ஃபேர் என்கின்ற ஃபேஸ்புக் பேஜ் ஊடாகவும் இது தொடர்ச்சியாக
அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு அறிவித்தல்கள், பல்வேறு அப்டேட்கள் அதிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிப்பது மிக அத்தியாவசியமானது. உங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு தேவையான சிறுவர் இலக்கியங்கள், சிறுவர் புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த நிகழ்வு ஒரு சந்தோஷ நிகழ்வாக, எல்லோரும் ஒருங்கிணைகின்ற, முரண்பாடுகளை கலைந்து ஒருங்கிணைகின்ற ஒரு சந்தோஷ நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெறும் என்பதை நாங்கள் உறுதி செய்கின்றோம். எனவே இந்த நிகழ்விற்கு நீங்கள் எல்லோரும் வந்து சேர வேண்டும், வந்து பங்களிக்க வேண்டும் என்று அன்பாக அழைத்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். இந்த நிகழ்வு கனடா தமிழ் புத்தக அரங்கம் என்ற நிகழ்வு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் 7ஆம் தேதிகளிலே நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் இந்த விவரங்கள் தெரியும். இந்த விவரங்கள் குறித்த ஃபிளையர்ஸ் எல்லாம் கூட இங்கே உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பது எங்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். இதை விடவும் இந்த புத்தக அரங்கம் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு கூட இல்லாமல் ஒரு மிகப்பெரியதொரு திருவிழா போல திட்டமிடப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது குறிப்பிட்ட சிலர் மட்டும் ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு போவார்கள் என்று இல்லாமல், இந்த நிகழ்வோடு சேர்ந்து பல்வேறு இலக்கிய சம்பந்தமான புத்தக வெளியீடுகள் சம்பந்தமான, இன்னும் சொல்ல போனால் பல்வேறு புத்தக வெளியீடுகள், இவற்றை எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு புத்தக திருவிழா ஒன்று இங்கு எங்களை பொறுத்தவரையிலே முதல் முறையாக கனடாவிலே ஒன்று செய்யப்பட்டு வருகிறது. அப்படி சொல்லும் பொழுது இதற்கு முன்பு புத்தகங்கள் வெளியிடவில்லை, அல்லது புத்தகங்கள் வரவில்லை, அல்லது புத்தகங்கள் விற்பனைகள் நடைபெறவில்லை என்றெல்லாம் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நிறைய நடந்திருக்கின்றன, தனித்தனியாக நடந்திருக்கின்றன. தனியார் முயற்சிகளால், குறிப்பாக சொல்ல போனால் வாழும் தமிழ் போன்ற புத்தக கண்காட்சிகள் அடிக்கடி வருஷம் நடைபெறுவதும் உண்டு. இவையெல்லாம் இருந்தாலும் ஒரு சமூக கொண்டாட்டமாக இதுவரைக்கும் அப்படி ஒன்று நடந்ததாக அல்லது அப்படிப்பட்ட முயற்சி தொடக்கப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. இம்முறை அந்த உத்வேகத்தோடு, அதாவது இது ஒரு சமூக நிகழ்வாக வருடா வருடம் டிசம்பர் மாதம் நடைபெறப் போகிறது என்ற ஒரு திட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பாக பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள், பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள், இலக்கியவாதிகள், இவர்கள் எல்லாம் இணைந்துதான் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்வு மற்ற நிகழ்வுகளை விட வித்தியாசமாக இருக்கிறது என்று நான் சொல்வதற்கான ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், தமிழ் பேசும் மக்கள், அதாவது இன மத மொழி வேறுபாடு எதுவுமின்றி தமிழ் பேசுகின்ற தமிழகத்தில் இருப்பவர்கள் சரி, இலங்கையில் இருப்பவர்கள் சரி, மற்றும் தமிழோடு சம்பந்தப்பட்ட கனேடிய அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒன்றாகி ஒரு உத்வேகத்தை உருவாக்குவதற்கு முயல்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாகும். இந்த முயற்சி வருடா வருடம் தொடர்ந்து நடக்க வேண்டும். இது எங்களுக்காக மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை மட்டுமல்ல, இங்கு எழுதுபவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம், ஆற்றல், இவற்றை இன்னும் வளர்ப்பது, இவற்றோடு இன்னும் பல முயற்சிகளை தொடர்ந்து செய்வதற்கும், தொடர்வது என்று சொன்னால் தொடர்ந்து விட்டு அதனை அப்படியே நிறுத்தி விடுவதல்ல, அதை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு கூட்டு முயற்சியாக இது தொடர்ந்து வருமாக இருந்தால் அது உண்மையிலேயே எங்களுடைய கனடா சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். 40 வருடமாக நாங்கள் இங்கு இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இதுவரையில் இல்லை என்பது ஒரு வகையிலே வெட்கக்கேடான ஒரு விஷயம். அது இப்பொழுது தொடங்குகிறது என்பதை விட இது ஒரு அழகான ஒரு அத்திவாரத்தோடு தொடங்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இதை போன்ற இன்னும் பல விஷயங்களை வேறு அமைப்புகள் சிலவரை செய்ய முயன்றலாம். அப்படி முயன்றாலும் யார் குத்தியும் அரிசிதான் வருகிறது என்கின்ற அளவிலே இது தமிழ் புத்தக வெளியீடுகளையும் தமிழ் புத்தக ஆர்வத்தையும் மக்களிடையே அதிகரிக்கும் என்பதற்காக நாங்கள் இந்த நிகழ்வை மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இப்பொழுது தமிழில் ஏற்கனவே இங்கு பல இடங்கள் இந்த நிகழ்வுகள் தமிழில் வாசிப்பதை ஊக்குவிக்கும் என்று சொல்வது ஒரு வகையிலே உண்மை. அதே நேரத்தில் இது ஊக்குவிக்கும் என்பதை விட இந்த வகையான ஒரு ஒன்று கூடலும் இந்த வகையான ஒரு கொண்டாட்டமும் இதை இன்னும் வாசிப்பவர்களை இழுத்து வரும் என்பதுதான் உண்மை. டொரண்டோ லைப்ரரிகளிலே சென்று பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான தமிழ் புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றை சாதாரணமாக வாங்கி படிப்பதற்கு எல்லோருக்குமே ஆர்வம் இருந்தாலும் அங்கு போவது மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த வகையான ஒரு குறைபாடு இங்கு ஏற்கனவே உணரப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அப்படி உணரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த புத்தக திருவிழா போன்ற பல்வேறு நிகழ்வு நடப்பதன் மூலம் இன்னும் அங்கு டொரண்டோ லைப்ரரிக்கு செல்பவர்கள் கூட இதனால் இன்னும் தங்களுடைய வருகையை அதிகரிப்பார்கள் என்று கூட ஒரு கருத்து நிலவுகிறது. அதை உண்மையிலேயே நாங்கள் நம்புகிறோம். இது இந்த மாதிரியான ஒரு வேலை தான் அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, இங்கிருக்கின்ற முதியோர்களுக்கோ அல்லது இங்கிருக்கின்ற பல்வேறு இலக்கிய ஆர்வலர்களுக்கோ புத்தக ஆர்வலர்களுக்கோ கூட இன்னும் அந்த புத்தகங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடாது, புத்தகத்தை பற்றிய ஒரு ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே எதிர்வரும் 6ஆம் 7ஆம் தேதிகளில் டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கின்ற இந்த புத்தக திருவிழாவை நானும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். என் நண்பர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை இன்னும் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த அமைப்பு செய்யும். இந்த அமைப்பு என்று சொல்லும் பொழுது இதிலே ஈடுபட்டிருப்பவர்கள், குறிப்பாக தமிழர் பேரவையினர், இன்னும் பல்வேறு சமூக சார்ந்த செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் இணைந்துதான் இதனை செய்கிறார்கள். இது ஒரு தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு இன்னும் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது என்று சொல்லி இந்த புத்தக திருவிழாவிலே கலந்து கொள்ளும் ஆர்வத்தோடு உங்களோடு நானும் இணைந்து கொள்கிறேன். நன்றி. வணக்கம் தடையத்தார். வணக்கம் தடையத்தாருடைய நேயர்கள். ஏற்கனவே கூறியது போல இந்த தடவை வருகின்ற 6ஆம் 7ஆம் தேதிகளில் சனி ஞாயிறு டொரண்டோவில் ஒரு புத்தக அரங்கம் நிகழ்வு நடக்க இருக்கின்றது. இந்த புத்தக அரங்க நிகழ்வு கனடிய தமிழர்களுக்கு புதியதென்று சொல்ல முடியாது. ஏற்கனவே கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக வாழும் தமிழ் என்ற பெயரில் காலம் செல்வம் அவர்கள் இப்படியான சிறிய அளவில் புத்தக கண்காட்சிகளையும் புத்தக விற்பனைகளையும் செய்து வருகின்றார். ஆனால் இந்த தடவை இது வேறு பல அமைப்புகளையும் சேர்த்து ஒரு பெரிய நிகழ்வாக பெரிய மண்டபத்தில் நடைபெற்றிருக்கின்றது. கலை இலக்கிய நிகழ்ச்சிகளோடு புத்தக வெளியீடுகளும் புத்தக கண்காட்சிகளும் அதே நேரத்தில் உரையாடல்களும் சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கின்றது. இதில் முக்கிய விடயம் என்னன்னு சொன்னால், இலங்கை இந்தியாவுக்கு வெளியே தமிழர்கள் குறிப்பாக இலக்கிய ஆர்வலர்கள் கூடிய இருக்கின்ற இடம் கனடாவாக இருக்கின்ற வகையில் இந்த நிகழ்வு ஒரு பாரிய தாக்கத்தை இங்கு இருக்கக்கூடிய இனி வரும் தலைமுறைகளுக்கு ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. நான் ஏற்கனவே 1983ஆம் ஆண்டு கனடாவுக்கு வந்த நான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த கலை இலக்கியம் சம்பந்தமாக இங்கு வரக்கூடிய வெளியீடுகள், கையெழுத்து பிரதிகள் தொடக்கம் நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன். எனக்கு தெரியும் எவ்வளவு சிரமம் இந்த புத்தகங்களை காட்சிப்படுத்துவது, புத்தகங்களை விற்பனை செய்வது, வாசிக்க கொடுப்பது என்ற வகையில் இது ஒரு பாரிய ஒரு முயற்சி. அடுத்த தலைமுறைகள் வாசிப்பு பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இலக்கிய ஆர்வலர்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்து, தங்களுடைய நேரத்தை செலவழித்து இப்படியான நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். வாசிப்பு என்பது மிக முக்கியமான விடயம். அதாவது ஒரு மொழிக்கு மேல் பல மொழிகள் தெரிந்தவர்களுடைய மூளை விருத்தி அபாரமாக வளர்ச்சி அடைகின்றது என்ற
விஞ்ஞான நிறுவனங்களோடு இருக்கின்றபடியால் இந்த எங்களுடைய தமிழ் இரண்டாம் தலைமுறைகள் தமிழ் மொழியை வாசித்து அறிந்து அதை பேசி அதன் மூலம் எங்களிடம் இருக்கக்கூடிய ஆழமான இலக்கிய வளங்களை பாவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் எல்லோரும் கலந்து கொண்டு இதை ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக ஆக்கினால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதை மேலும் பெரிய மண்டபங்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாட முடியும். இதனால் பல எழுத்தாளர்கள் ஆர்வத்தோடு வந்து தங்களுடைய எழுத்துக்களை பதித்துக் கொள்வார்கள். எங்களுடைய பல பதிப்பகங்கள் இருக்கின்றன. இவர்களுக்கு இவர்களுடைய நூல்களை வந்து காட்சிப்படுத்துவதற்கு ஒரு பெரிய தளத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அத்திவாரமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எல்லோரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை 2 நாள் நடக்கின்றது. மத்தியானம் 12 மணியிலிருந்து இரவு 9 மணி மட்டும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது நடக்கும். எல்லோரும் வந்து இதை பார்த்து கழித்து ஆதரித்து தமிழை வளர்க்க உதவி செய்தது என்று நம்புகிறேன்.